பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போம். உயிரோடு கூட எழுந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். செத்து போயிருக்கலாம், உள்ளம் உடைஞ்சு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், இனி வாழ்வு இருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கலாம். கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இன்னொரு முறை அல்லேலூயா ஓசன்னா. ஆராதித்துக் கொண்டிருக்கும் தேவ பலன் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சத்ருவின் கோட்டை உடைந்து தரமட்டமாய் கொண்டிருக்கிறது. நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை நினைத்தார், நினைத்தருளி இருக்கிறார். காரியங்கள் ஜெயமாய் உண்டாகும். குழந்தை செல்வங்கள் உண்டாகும். ஆமென். வேலையில ஒரு முன்னேற்றம், குடும்பத்திலே சமாதானம், உங்க வியாதியிலிருந்து முற்றிலும் சுகத்தெடுக்கிறீங்க. இந்த நேரம் கர்த்தர் உங்களை சந்தித்து சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் வேதனைக்கு முடிவு வந்துருச்சு. நிச்சயமாகவே முடிவு உண்டாகிவிட்டது. அது நல்ல முடிவு. கர்த்தரை தொடர்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களை, விசேஷமாக கடந்த 2 நாட்களாக
ஒன்று நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் 2 பகுதி பார்த்துட்டோம். 3வது பகுதி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இப்பொழுது அந்த 3வது பகுதி, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். தேவ மக்களே, இந்த வார்த்தை எதை உறுதிப்படுத்துதுன்னா, கடவுளுடைய கரம். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை இல்லையா? இது கர்த்தருடைய கரம். இது மனுஷ கரம் அல்ல, இது கர்த்தருடைய கரம். பெரிய வித்தியாசம் இருக்கு. மனுஷனுடைய கரம் சரியா செஞ்சு முடிக்கும்னு சொல்ல முடியாது. பலவீனமானது, சோர்ந்து போயிடும், அது குறை நிறைந்தது. ஆனா கர்த்தருடைய கரத்தை அப்படி நினைக்காதீங்க. சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரத்துல யாரையும் எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். குப்பையில் இருக்கிறவனை, தூசியில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து உயர்த்தி வைக்க முடியும். இந்த உலகத்துல சாத்தியமே இல்லை இல்லையா? சாத்தியமே இல்லை, பண்ணவே முடியாது. ஆனா கடவுளுடைய கரம்னா இதுதான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம், பலன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய கரத்துல ஆகும். இது சரியான உதாரணம் யாருன்னு சொன்னா தாவீது தான். பாருங்க, ஆடு மேய்க்கிறாரு, ஆனா இருதயம் உண்மையா கர்த்தரை பற்றி கொண்டிருக்கு. கர்த்தர் பாருங்க, அந்த எவரையும் மேன்மைப்படுத்துறன்றது அவருக்கு தான் உண்டாகுது இல்லையா? அவரை தான் கர்த்தர் தூக்குறாரு, அவர் தான் கர்த்தர் எடுத்து உயர்த்தி வைக்கிறார், அவர் தான் அந்த தேசத்தின் ராஜாவாக மாற்றுகிறார். தேவ மக்களே, God's hand or strength and power to exalt and give strength to all. எல்லாருக்கும் அவர் பலனை கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் தோல்வியின் விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கலாம், இனி வாய்ப்பே இல்லை நினைச்சிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்த என் கர்த்தரால முடியும். இப்போ இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்புங்க. கிதியோன்ற ஒரு அற்புதமான ஒரு பாத்திரத்தை நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம். இந்த மனுஷன் ஒரு மனாசேன்ற ஒரு அந்த கோத்திரத்திலிருந்து வராரு. ரொம்ப சின்ன கோத்திரம், யாரும் அறியப்படாத ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், ஏழ்மை, முடியாத அவரால. கர்த்தர் அவரை தான் கூப்பிடுறாரு. சொல்றாரு, என்னால முடியாது. கவனிச்சிங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனை எழுப்பி அவனை கொண்டு வெற்றி எடுக்க செய்கிறாரு. ஆச்சரியம். ஒன்றும் தெரியாது, கத்தியவே பிடிக்க தெரியாது. எவரையும்ன்றது இதான் சரியான உதாரணம். கடைசியில் வெற்றி எடுத்தாங்க. அதுலேயும் ஆச்சரியம் என்னன்னா, கிதியோன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பெரிய திரள் கூட்டம் இருக்கு, போர் வீரர், குறைச்சு 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 ரொம்ப சொற்ப மனுஷங்களா கொண்டு வந்துட்டாரு. அந்த சொற்ப மனுஷங்களை வச்சுட்டு அந்த பெரிய எனிமிய ஜெயம் எடுக்க அவ்வளோ பெரிய ஆற்றலையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கிதியோனுக்கு கொடுத்தாருன்னா, இன்னைக்கு அதே கர்த்தர் தான் இந்த காலையில் உங்க மத்திலையும் என் மத்திலையும் இருக்கிறாரு. நமக்கு செய்வது அதிக நிச்சயம். நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க கிதியோனை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் எப்படி கிதியோனை எடுத்து பயன்படுத்தினாரோ உங்களையும் பயன்படுத்துவார். வெற்றி எடுக்க கிருபை செய்வார். God bless you. Bye bye.